ரீல்ஸுக்கு லைக் போடுவோம், கை சின்னத்திற்கு ஓட்டு போடுவோம். கார்த்திக் ப. சிதம்பரம் பேச்சு. சிவகங்கை மாவட்டம் புதுவயலில் திமுக கூட்டணி கட்சிகளின் சார்பில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. வேட்பாளரை ஆதரித்து கார்த்திக் சிதம்பரம் பேசும் பொழுது, சீமானுக்கும் நம்ம ஊருக்கும் சம்பந்தம் கிடையாது. சீமானுக்கு இந்த ஊரில் சொந்த வீடும் கிடையாது, ஓட்டும் கிடையாது. தேர்தலுக்காக வருவார், பின்னர் மறைந்து விடுவார். புதிதாக ஒரு நடிகர் கட்சி ஆரம்பித்திருக்கிறார். அதில் ஒரு டாக்டர் வேட்பாளராக நிற்கிறார். அவருக்கு பெயரே டாக்டர் ரீல்ஸ் என்று வைத்திருக்கிறேன். ஓட்டு போட வேண்டுமென்றால் மாங்குடிக்கு கை சின்னத்தில் போட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அடுத்து குக்கர் சின்னத்தில் ஒருத்தர் நிற்கிறார். 2 தடவை நின்றும் தோற்றுவிட்டார். தற்பொழுது 3வது தடவையாக நிற்கிறார். இந்த எலெக்ஷனுக்கு பிறகு இந்த குக்கர் காட்சியே இருக்காது. போன எலெக்ஷன் சீமான் எங்க நின்னாரு? திருவெற்றியூர்ல நின்னாரு. திருவெற்றியூர்ல நின்னவரு ஓட்டு வாங்கி தோத்து போயிட்டாரு. எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் திருவெற்றியூர் போனாரா? போவே இல்லை. அதே மாதிரிதான் எலெக்ஷன் சீசன் முடிஞ்ச அப்புறம் காரைக்குடி பக்கம் வரவே மாட்டார். ஒரு நடிகர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் கட்சியில் ஒரு வேட்பாளர் நிற்கிறாரு, ஒரு டாக்டர் நிற்கிறாருன்னு சொன்னாங்க. அந்த டாக்டரு முழு நேரமா ரீல்ஸ் போடுறாரு. அவருக்கு பேரே டாக்டர் ரீல்ஸ் வச்சிருக்கேன். என்ன பார்த்தாலும் ரீல்ஸ். இதுக்கு அவர் ரீல்ஸ் போட்டாருங்க. தம்பி, ரீல்ஸ் போட்டா என்ன பண்ணும்? லைக் போடலாம். ஓட்டு போட முடியுமா? ஓட்டு போட முடியாது. ரீல்ஸை பார்த்தா லைக் பண்ணு, ஓட்டு போடணும். மாங்குடி கைச்சல் ஒருத்தர் குக்கர் சின்னத்துல நிக்கிறாரு. திருப்பி 2 தடவை நின்று தோத்து போயிருக்காரு. 3வது நிக்கிறாரு. இன்னைக்கு நான் சொல்றேன், அடிச்சு சொல்றேன், ஆழமா சொல்றேன், சிந்திச்சு சொல்றேன். இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த குக்கர் கட்சியே இருக்காது. பிஜேபி கூட எந்த கட்சி கூட்டணி வச்சாலும் அந்த கட்சியை கடிச்சு குதறி சாப்பிடுவாங்க. அதை ஸ்வாப் பண்ணிடுவாங்க. அடுத்த எலெக்ஷன்ல குக்கரே இருக்காது. குக்கர் தாமரையா மாறிடும். என்னுடைய ஃப்ரெண்டு தான் தினகரன் அவர், எனக்கு ரொம்ப வேண்டியவர், எனக்கு ஃப்ரெண்டு. அவர்கிட்ட சொல்றேன், கடைசி தடவையா உங்க சின்னத்துல நிக்கிறீங்க. அடுத்த தடவை உங்க கட்சியும் இருக்காது, உங்க சின்னமும் இருக்காது. பிஜேபி தமிழ்நாட்டிற்கு வந்தால் நமக்கு நல்லது கிடையாது. ஹிந்தியை திணிப்பார்கள். நம் கலாச்சாரம் அவர்களுக்கு புரியாது. அவர்களுக்கு வேண்டியது ஆதிக்கம்தான். அதனால் யோசித்து வாக்களியுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். முன்னர் அதிமுகவிடம் யாராவது கூட்டணி வைக்க வேண்டும் என்றால் டெல்லியிலிருந்து வந்து அதிமுக ஆபீஸில் போய் பேசுவார்கள். தற்பொழுது கட்சிக்குள் பஞ்சாயத்து நடந்தால் கூட டெல்லிக்கு சென்று அந்த பஞ்சாயத்தை செய்கிறார்கள். அந்த கட்சிக்கு சுயமரியாதையும் கிடையாது, தன்னிச்சையாக செயல்படுகின்ற திறனும் கிடையாது. அதனால் அந்த கட்சியை ஒதுக்கிவிட வேண்டும். குக்கர் தாமரையாக மாறிவிடும். அதனால் அது நமக்கு தேவையில்லை. அடுத்ததாக புதிதாக ஒருத்தர் கட்சி ஆரம்பித்திருக்கிறார். அவருக்கும் எந்த விதமான அனுபவமும் கிடையாது. சினிமாவே நிஜ வாழ்க்கையே. அதனால் அவர்களை நிராகரிக்க வேண்டும். இதுவரைக்கும் ஒரு விபரீத ரீதியாக சரித்திர பிழையால் முதலமைச்சரானவர் எடப்பாடி பழனிசாமி. அதனால் தேர்தலில் நின்று மக்களை சந்தித்து ஜெயித்த ஒரே வேட்பாளர் திரு மு.க. ஸ்டாலின் மட்டுமே என்பதை தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். உங்களுக்கு நலத்திட்டங்கள் எல்லாம் தொடரப்பட வேண்டும் என்றாலும், தமிழ்நாடு உயர்ந்து நிற்க வேண்டும் என்றாலும், நீங்கள் வாக்களிக்க வேண்டிய ஒரே சின்னம், இந்த தொகுதியை பொறுத்தவரை அது கை சின்னம்தான். காரைக்குடியை நான் நேசிக்கிறேன். காரைக்குடிக்கு தேவை மாங்குடி என்பதை மனதில் வைத்துக் கொண்டு நீங்கள் கை சின்னத்திலே வாக்களியுங்கள். மற்ற எல்லாத்தையும் புறக்கணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கை சின்னத்திற்கு அமோக வெற்றியை தேடித்தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்.